1954ஆம் ஆண்டு 350cc மாடலை சேர்ந்த 500 வண்டிகளுக்கு ஆர்டர் போட்டது இந்திய அரசு. அந்த நேரத்தில் இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு உற்பத்தி ஆலைகள் கிடையாது. இதனால் உதிரி பாகங்களை அசம்பிள் செய்ய மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு சென்னை திருவொற்றியூரில் தனது முதல் ஆலையை தொடங்கியது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம். 1956 மட்டும் 163 புல்லட் வண்டிகள் இந்த ஆலையில் தயாரிக்கப்பட்டன. 1962ஆம் ஆண்டுக்குள் புல்லட்டுக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்களும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டன. ஒப்பந்தப்படி வண்டிகள் இராணுவத்துக்கு வழங்கப்பட்டன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. 6000 வண்டிகளை தயாரிக்கும் கெப்பாசிட்டி இருந்தும் 2000 வண்டிகளை விற்பதே குதிரை கொம்பாக இருந்தது. தற்போதும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களையும் ரெட்ரோ படங்களையும் பார்த்தாலே தெரியும். ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக மட்டுமே இருந்தது. ஜமீன்களும் மிராசுதாரர்களும் மட்டுமே வாங்க முடியும் என்கிற அளவுக்கு அதன் விலை விண்ணை முட்டியது.